வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி வேர்க்கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வேர்க்கடலை வச்சு பண்ணோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் மாற்றிடலாம். இப்போ வேர்க்கடலையை லோ ஃப்ளேமில் வச்சு 4-5 நிமிஷத்துக்கு ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலையை வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் வேர்க்கடலையில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் வாசனைக்காக 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது விட்டு விட்டு பல்ஸ் மோடில் அரைக்கணும். தொடர்ந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா வேர்க்கடலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுடரை சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சலிச்சு வச்ச பவுடரை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1 கப் அளவு வேர்க்கடலைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரையும் 1/2 கப் அளவு தண்ணியும் கரெக்டாக இருக்கும் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இதை மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுடரை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி எதுவும் வராமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தோடு ஒட்டாமல் நல்லா வந்துருச்சுங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸில் எல்லா சைடும் நெய் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச வேர்க்கடலை மிக்ஸை ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இதுக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஒரு பிளேட்டோ இல்லாட்டி பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இதை ஈவனாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே நட்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆகிருச்சு. நம்ம இதை பாக்ஸ்லேருந்து எடுத்துடலாங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தின்னாக வேணும்னா கூட தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இது குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.